சாப்டர் 11ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம பாஸ் ஆகிய டியான் வந்து அந்த வாக்கி டாக்கி மூலிமா கேட்குறாரு, என்ன உன்னால் கேட்க முடியுதா, நான் ஏதாவது உனக்கு உதவட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அந்த பக்கம் வந்து ரிப்ளை வராத பார்த்தவொடனே ரொம்ப கடுப்பாகிறாரு. ஸோ எல்லா ரிவார்டையும் அவனே வந்து எடுத்துக்க பிளான் பண்ணான்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேட்குறாரு. அதாவது அவனுடைய கடிக்கிற அளவுக்கு தாண்டி அவன் வந்து மெல்ல பார்க்குறானா. அப்போ இந்த ஸ்ட்ரீமர் பொண்ணு சொல்கிறாங்க, நம்ம ஏன் அவங்கள வந்து கீழே வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடக்கூடாது, ஏன்னா வந்து இந்த விஷயத்த நம்ம 2 பேரால் ஹேண்டில் செய்யவே முடியாது. அந்த பொண்ணு என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேரை வந்து எங்கள் கீழே இருக்க டேஞ்சருக்கு ஃபுட்டாக கொடுத்துட்டா நாம் எப்படியா தப்பிச்சிடலாம், அந்த மாதிரி தாட்டில் வந்து ஒரு மேலிஷியஸான தாட்டில் தான் உள்ளே வராங்க. அப்போ நம்மளுடைய சின்ன ஹீரோவும் சொல்கிறான், நீ வந்து கரெக்டாக தான் சொல்கிற, நம்மளால் இதை தனியாக செய்ய முடியாது. அவங்களால செய்ய முடிஞ்சது என்னென்னு பார்த்தோன்னா, பேக்கப்பாக நம்மளுக்காக நம்ம வர வரைக்கும் மேலேயே காத்துன்னு இருக்கிறதான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் சம்மன் பண்ண ஆண்ட் இருக்கும். அது வந்து ஆரஞ்சு கலர்லேயும், ஒரிஜினலாக இருக்க ஆண்ட் வந்து க்ரீன் கலர்லேயும் இருக்கும். ஸோ ஹீரோ வந்து உள்ளே வரும்போது அவனுடைய ஆண்ட்டுக்கிட்டேருந்து அந்த மியூக்கஸ் அதை தட்டி வெளில எடுத்து அந்த ஆரஞ்சு கலர் ஸ்லைம் மாதிரி உடம்பு ஃபுல்லாக தடவை இருப்பேன் பாருங்கள் ஹீரோ. அந்த பொண்ணும் அந்த பொண்ணு வந்து பயப்படுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மித்த ஆண்ட் எல்லாமே இவங்களுக்கு நோக்கி தான் ஓடி வருது. அப்போ இந்த பொண்ணு கேட்குறது, நம்மக்கிட்ட இந்த மியூக்கஸ் எல்லாம் போயிடுச்சா. அப்போ நம்மளுடைய சின்ன என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து பேனிக் ஆகாத, என்னுடைய சம்மன் வந்து இங்கே எதுவுமே ரியாக்ட் ஆகலை, அதாவது இந்த எறும்பு வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, அதனால் நாம் ஒன்றும் இதுகளுக்கு டார்கெட் கிடையாதுன்னு சொல்கிறான். இதுங்கெல்லாம் வந்து குயின் ஆண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக ரெட்ரீட் செய்யப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்டி இருக்க அந்த குயின் ஆண்ட்டுன்றது இந்த பாம்ஸை கேரி பண்ணுற இந்த சோல்ஜர் ஆண்ட்டு கூட வந்து இன்னும் பொட்டு மாதிரி தான் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, இதுதான் இந்த கேமுடைய பாஸ் இவங்களுக்கு. அதாவது இங்கே மைண்ட்ஸ் வந்து எப்படி நகருதுன்னா ஆண்ட்டு மூலியமாக தான் நகருது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அங்கே வெடிக்கும் போது அந்த ட்ரேசஸ், அந்த டேட்டா சோர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு வந்து காப்பி கோடாக கிடைக்குது. அதன் மூலியமாக தான் அவன் அந்த வெடிக்கிற ஆண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த அட்மின் சிஸ்டமை பயன்படுத்தி காப்பியும் செய்கிறான். ஸோ கிளாரிஃபை பண்ண நினச்சேன், பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, வாங்க அந்த குயினை போய்ட்டு நம்ம சமாளிக்கலான்னு சொல்கிறான். இப்போ மேலே இருக்க அந்த டியானோ வந்து அந்த வாக்கி டாக்கிலே பேசுகிறாரு, ஏதாவது சொல்லு, நாம் வந்து டீமை பண்ணி கூட ரிவார்டை பிரிச்சுக்கலாம் 70-30 ஓகேவா, அது மாதிரி தான் கேட்குறாரு. அதாவது நீ வந்து 7 எடுத்துக்கோ, நான் வந்து 3 எடுத்துக்கிறேன், டீலா அப்படின்னு தான் கேட்டு பார்க்குறாரு. பட் அந்த சைடு அந்த ரிப்ளைவே இல்லை. அப்போ பின்னாடி இருந்த அவனுடைய ஃபாலோவர்ஸ்னு சொல்கிறாங்க, பாஸ் 70-30ன்றது உண்மையிலே வந்து பெரிய விஷயந்தான், இதற்கே அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேக்கானா. அப்போ இன்னொரு ஃபாலோவர் சொல்கிறான், உண்மையிலே வந்து யார் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ மொத்த ஃபார்ச்சூனும் அந்த போல்டு பர்சனுக்கு தான் சென்று அடையும் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அப்போ இந்த பாஸ் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து என்ன தான் சம்பாதிச்சாலுமே அதை வந்து பயன்படுத்துறதுக்கு உயிரோடு இருக்கணும். நான் உனக்கு கொடுத்துருக்க இந்த வாக்கி டாக்கின்றது ட்ராக்கிங் ஃபங்க்ஷனையும் வந்து கொண்டுள்ளது. அவன் உண்மையிலே ஒரு கடினமான பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கான். நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரீமர் பொண்ணு சொல்கிறாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணுமா, நம்ம 2 பேரால் இவ்வளோ வேன்ஸை வந்து கொல்ல முடியும்னு நினச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அமைதியாரன்ட்டு சொல்கிறான். அடுத்த ஃப்ரேமில் நம்மளுடைய ஜியான் வந்து கன் எடுக்கிறான். நீங்கள் 2 பேரும் எனக்கு வந்து வழியை வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் இன்னொரு பாய் கிட்ட சொல்கிறான். ஆனால் வந்து ஏன் இந்த இடம் வந்து ஃபைனாக இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஓ, நீ அந்தளவுக்கு போவியா. உடனே அந்த பொண்ணும் எக்ஸாக்ட்லி நீ வந்து ஏன் எங்களை இந்த மாதிரி பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்கணும். அவன் கன் எடுத்து மேலே சொல்கிறான், இந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு நான் சொன்னதை அப்படியே செய்யுங்க, இல்லைனா வந்து நான் உங்களை இப்போவே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். என்னென்னா வந்து நம்மளுக்கு முன்னாடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த குயின் ஆண்ட்டுன்றது ஒன்று இருக்குது, ஆஸ் வெல் ஆஸ் அந்த எக்ஸ்ப்ளோடிங் சோல்ஜர் ஆண்ட்டுன்ற விஷயம். ஸோ இந்த தியரி வந்து உண்மையானு சொல்லி இவங்களை வச்சு வெரிஃபை பண்ண சொல்கிறான். அவங்களும் ஆல்ரைட் நாங்கள் இதை செய்கிறோம், எங்களை கொன்றாதன்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. ஸோ அந்த பாக்ஸ்லாம் அவங்க தவறான பாக்ஸில் கால் வச்சுட்டாங்கன்னா வெடிக்கும். ஸோ இதுதான் மைண்ட் ஸ்வீப்பர் கேமு. ஸோ நம்ம ஆண்ட்டை பற்றி பார்க்கறதுனால கேமை மறந்துடாதீங்க, கேம் தான் இங்கே முக்கியம். தென் அந்த டஞ்சனுக்குள்ளே, அதாவது உள்ளேக்கு உள்ளே அந்த கேமுக்குள்ளே காட்டுறாங்க, இங்கே வந்து தப்பாக நடக்குது, இந்த ஆண்ட் வந்து ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக இருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது பேக்கப் பிளான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீமர் பொண்ணு சென்னாகிய ஹீரோ கேட்குறாங்க. ஹீரோவோ என்கிட்ட எதுவும் பேக்கப்னா கிடையாது, நாம் வந்து ரெஸ்கியூக்காக காத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஸ்ட்ரீமர் பொண்ணு என்னடா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு முடிக்கிறாங்க.
நீ வந்து என்ன கிரேஸியா இருக்கியா? நாம வேணா அந்த ஜாங் பையனையாவது கூப்பிட்டுருக்கலாம். அந்த பாஸ தான் சொல்றாங்க. நம்மள ரெஸ்க்யூ பண்றதுக்காக அப்படின்னு சொன்னோனே, என்னதான் அவனே வந்தாலும், இந்த ஆண்ட்டுக்கு வந்து அவன் ஒரு இரையா தான் ஆகுவான்னு சொல்லி ஹீரோ சொல்றான். தென் இந்த ஸ்ட்ரீமர் பொண்ணு அந்த ஜியா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பயத்தில ஆண்ட்டு மூஞ்சில எட்டி விடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ரெட் கலர்ல மாறிவிட்டது. அப்போ வந்து இந்த பொண்ணு ரொம்ப அலர்றாங்க. அது வந்து நம்மள கண்டுபிடிச்சிடுச்சு. நான் உன்ன அதுக்கு தான் நம்பவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. அவங்க கிராவிட்டி ஸ்பெல்லாம் கூட பயன்படுத்துறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், "இது இப்ப தான் நடக்குது." என்னன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு. ஸோ "சீக்கிரம் வா" அப்படின்னு கூப்பிடுறான். அதாவது பேசேஜ் வேல வந்து யாராவது வந்து லேண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த எறும்புன்றது வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அதாவது மைனை வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் மூலியமா வந்து டைல் உடையுது. உடைஞ்சதால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆன்ட் குயின்னு நம்ம பார்த்துருவோம் பார்த்தீங்களா? இப்போ அதெல்லாம் மேலே வரப்போகுது. ஸோ நம்ம பாஸும் பார்க்குறான். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷனுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அது வந்து சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா வரும். அதாவது குயின் ஆன்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் உள்ளே வந்து சோம்பேறி மாரி படுத்துருக்கிறத பார்த்துருப்போம். இப்போ தான் அது லைவ் ஆக்ஷனுக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எத்தா தாண்டி இருக்குது. இதோட இந்த சாப்டர்ன்றது நிறைவு பெறுது. ஸோ ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ப்ரோ நார்மலாக போடுங்கன்னு சொல்லிட்டு. நார்மலாக போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோ லென்த்தாக இருக்கும். நான் உங்களுக்கு ஈச் திங் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சாப்டர் மட்டும் இந்த மாதிரி போடுறேன். ஸோ இதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் வீடியோஸை போட முடியல. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா வந்து நான் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது தான். உங்கள் ஃபீட்பேக் நல்லா தான் சேனல் எடுத்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு க்ரோத் ஆகிருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ மை டியர் பிலவட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன்.